எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபிஷ் டேங்க்கில் இருக்கிற ஒரு மீனுக்கு தான் கேன்சர் வந்துருச்சுங்க பெருசாக. ஏற்கனவே ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து கேன்சர் வந்துச்சு. அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சரி, இது அடிக்கடி வருதே, இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக தான் இதை வீடியோ ஷூட் பண்ணுறேன் நான். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச மீனும் கூட. அதுக்கு வந்து கேன்சர் வந்ததை என்னால் தாங்கிக்க முடியல. இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம எப்படின்னா க்யூர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து புது வாட்டர் கிடையாது, மீன் தொட்டியில் இருக்கிற தண்ணி தான் இது. அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபிஷ்ஷை பிடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த மீனுக்கு தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். அது வரையும் கொஞ்சம் ரெஸ்ட்டில் விடலாம் இதை. அது முதுகில் எவ்வளோ பெருசாக கேன்சர் இருக்குது பார்த்தீங்களா? இதை தான் நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தண்ணியில் விட்டாச்சு. அது கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸ் ஆகட்டும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் வந்து தண்ணி இருக்குது பார்த்தீங்களா? இது ஆப்ரேஷன் பண்ணோன்னா நம்ம போடுறதுக்கு இந்த தண்ணி வந்து கண்டிஷனர் பண்ணி வச்சுக்கணும். மெடிசின் சேர்த்துக்கலாம். இதில் கல்லுப்பு கொஞ்சமாக எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளூ இங்க் இருக்கும் பார்த்தீங்களா? இது மீன் வளர்க்குறவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இல்லைன்னா இதை வாங்கிக்கோங்க. டாக்டர் அக்வா ஃபைன் அப்படின்றது வந்து இந்த ப்ளூ இங்க்கு தான். இதை வந்து நம்ம ஒரு 3 ட்ராப் விட்டுக்கலாம். தண்ணிக்கு ஏற்ற அளவுக்கு விட்டுக்கோங்க. நான் 3 ட்ராப் விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து ஒரு ஸ்டிக் இருந்துச்சுன்னா ஸ்டிக்கை வச்சு கலக்கிக்கோங்க. நாங்கள் கையிலேயே வந்து கலக்கிக்கிட்டேன். இதை கலக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஆப்ரேஷன் பண்ணோன்னே இதில் தான் நம்ம போட போகிறோம். அதனால் இது ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு உங்ககிட்ட ஷார்ப்பான பிளேடு ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க. அந்த பிளேடு வந்து நம்ம கையிலேருந்து மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த பிளேடு பிரித்த பேப்பர் இருக்கும் பார்த்திங்களா? அதை வச்சே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம மீனை வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதோட துடுப்பு வந்து நம்ம கைக்கு நடுவில் இருக்கணும். அதோட உடம்பு மட்டும்தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். துடுப்பை வந்து நம்ம கையால் பிடிச்சிக்கணும். அதுக்குன்னு ரொம்ப அழுத்தி பிடிக்காதீங்க. பூ மாதிரி அதை பிடிச்சிக்கணும். அதுக்கும் வலிக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இதோ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்பவும் அழுத்தாமல் பொறுமையாக பிடிச்சிக்கோங்க. இப்போ அந்த கட்டியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பொறுமையாக அந்த துடுப்பை கொஞ்சம் வெட்டினா கூட அதுக்கு வந்து ரிஸ்க்காக முடிஞ்சிடும். அதனால் மேலாப்பில் இருக்கிற அந்த கட்டியை வந்து லைட்டாக குத்தி விடுங்க. பிளேடில் வச்சு குத்தினோன்னு அதுலேருந்து அந்த பிளட்டும் அதுக்கப்புறம் அதில் ஒரு வெள்ளை கலரில் ஒன்று வரும். அதையும் நம்ம எடுத்துக்கணும். லைட்டாக நான் கீறி விட்டுக்கிறேன் பாருங்கள். அதை அவ்வளோதான். இப்போ நான் கீறி விட்டோன்னு அது வந்துருச்சு. இப்போ அதை நான் ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ அதை நம்ம கையால் அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். மேலாப்பில் தடவி விடுங்க. ரொம்ப அழுத்திடாதீங்க, துடுப்பு வந்து கட்டாயிரும். இப்போ இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து கையை வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அதை வெளியே எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நான் எடுத்துட்டேன் பாருங்கள். அந்த கேன்சர் கட்டி கையில் வந்துருச்சு. இதை பாருங்கள், இதுதான் அந்த கேன்சர் கட்டி. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதுதாங்க. அவ்வளோதான், நம்ம எடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் அந்த இடத்துல எதனா ஒட்டிகிட்ருக்கோம்ல கொஞ்சமாச்சும், அதனால் அதை வந்து நம்ம லைட்டாக நான் ரொம்ப அழுத்துற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் பொறுமையாக தான் அதை பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த இடத்துல அந்த கட்டியே இல்லாத அடையாளம் மாதிரி நான் ஆக்கிட்டேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. அதுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் நான் பொறுமையாக எடுத்துட்டேன். இதை நம்ம இப்போ ஒரு வாட்டி இதில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து அந்த மெடிசன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா? அதில் இதை போட்டுடலாம். அவ்வளோதான். இதை நம்ம போட்டுட்டு ஒரு 5 மணி நேரம் இல்லைன்னா 4 மணி நேரம் இதை வந்து இந்த மெடிசன்லேயே நம்ம விட்டுடலாம். கொஞ்சம் நம்ம போட்டோன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு கொஞ்சம் பெயின் இருக்கும் இல்லையா? அதனால் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ஸ்பீடாக இதுவாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், அப்போ கூட நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லாமல் நம்ம எடுத்துட்டோம். இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இது தொட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். எப்படிரா இந்த மீன்களுக்கு வந்து அடிக்கடி இந்த கேன்சர் வரதான் செய்யும். ஆனால் இது அப்படியே நம்ம விட்டுட்டோன்னா மற்ற மீன்களுக்கும் இது பரவிடும். இதுதான் அதோட முதுகில் இருந்த கட்டி. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இதை நம்ம அப்படியே விட்டுருந்தோன்னு பார்த்தீங்கன்னா மீன் உண்மையிலே வந்து இறந்துருக்கும். இப்போ நான் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து நான் காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ நல்லா ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம மீன் தொட்டியில் விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம மீன் தொட்டியில் விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா இதுவாயிரும். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நம்ம விட்டுட்டு நாளைக்கு மறுநாள் நம்ம பார்க்கலாம். இது டே 1ங்க. இன்றைக்கி பாருங்கள்,
கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ரத்த கசிவு மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இது ஒரு 3 நாள்லேயே கண்டிப்பாக க்யூர் ஆயிரும். நம்ம தினமும் பார்க்கலாம், அப்டேட் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. டே 2ங்க. இப்போ பாருங்கள் ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அந்த புண்ணு கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. அந்த ரத்த கசிவு இருந்ததெல்லாம் போயிடுச்சு. அந்த புண்ணு கொஞ்சம் அந்த காயம் இருக்குது. இது வந்து அடுத்த நாள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். டே 3ங்க இன்றைக்கி. பாருங்கள் நல்லா ஆக்டிவ் ஆகிடுச்சு. இப்போ அந்த புண்ணு இருந்த இடம் வந்து மறைஞ்சிருச்சு, ஃபுல்லாகவே மறைஞ்சிருச்சு. சரி இது டே 4 வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். இது டே 4. அந்த புண்ணு இருந்த இடமே தெரியாத அளவுக்கு நல்லா ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சு. இந்த ஆப்ரேஷன் நம்ம பண்ணோன்னா சில மீன்களுக்கு ஒரு 5 டேஸ் இருக்கும். ஆனால் இந்த மீனுக்கு நான் பண்ணோன்னே 3 நாள்லேயே க்யூர் ஆயிடுச்சு. உங்கள் மீனுக்கு செய்யும் போது பார்த்து பத்திரமா செய்யுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.